தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோவில் நீங்கள் ஜீரோதாவில் ஒரு 1 இயர் 2 இயர் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு புதுசாக டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சூழ்நிலையிலால் உங்களால் அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிருக்கும். அதை அப்படியே விட்டுருப்பீங்க. இப்போ திரும்ப நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதோட யூசர் ஐடி உங்களுக்கு மறந்து போயிருக்கும். பாஸ்வேர்டு நம்ம என்ன கொடுத்தங்கிறது மறந்து போயிருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணி திரும்பவும் நம்மளோட ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் kite.zerodha.com/forgot இந்த வெப் பேஜ் ஓபன் பண்ணிக்கங்க. இந்த வெப்சைட்டோட URL பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இங்கே ஃபர்காட் யூசர் ஐடி ஆர் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கேட்கும். உங்களுக்கு வந்து யூசர் ஐடி ஞாபகம் இருக்குது, பாஸ்வேர்டு நான் மறந்துட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐ ரிமெம்பர் மை யூசர் ஐடி அப்படிங்கிற ஆப்ஷனு. எனக்கு வந்து யூசர் ஐடியே நான் மறந்துட்டேன் அப்படின்னா ஐ ஃபர்காட் மை யூசர் ஐடி அந்த ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் ஐடி நம்ம மறந்துட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஐ ஃபர்காட் மை யூசர் ஐடி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட பேன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஜீரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களோட ஃபாதருக்கோ மதருக்கோ ஒய்ஃபுக்கோ சில்ட்ரன்ஸ்க்கோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களோட பேன் நம்பர், அதாவது யாரோட யூசர் ஐடி நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுமோ அவங்களோட பேன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேங்களா? என்ட்ரு பண்ணிவிட்டு ரிசீவ் ஓடிபி ஆன் இமெயில் ஆர் எஸ்எம்எஸ் அப்படிங்கிற இங்கே ஆப்ஷன் வந்து கேட்கும். இப்போ நீங்கள் ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட மொபைல் நம்பரையும் கொடுத்துருப்போம், இமெயில் அட்ரஸையும் கொடுத்துருப்போம். ஸோ இப்போ உங்கள் கரண்டில் இப்போ உங்ககிட்ட ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கொடுத்த இமெயில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இமெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கொடுத்த அந்த மொபைல் நம்பர் இப்போ என்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த எஸ்எம்எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இமெயில் என்கிட்ட இருக்குது அப்படின்னா என்னோட இமெயில் அட்ரஸ், கண்டிப்பாக இந்த இமெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் ஜீரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் கொடுத்துருந்துருக்கணும். அந்த இமெயில் அட்ரஸை தான் நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா இந்த நம்பர் 190406 இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு ஒரு நம்பர் ஷோ ஆகும். அதை வந்து இந்த கேப்சா அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமெயில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயிலுக்கு ஜீரோதா வந்து உங்களோட யூசர் ஐடியை வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இதுவே நீங்கள் எஸ்எம்எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஜீரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு ரீசெட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்எஸில் வந்து யூசர் ஐடி வந்து ஜீரோதா வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு யூசர் ஐடி கிடச்சிருச்சு. இப்போ பாஸ்வேர்டு நமக்கு தெரியலை இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ ரிமெம்பர் மை யூசர் ஐடி அப்படிங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு யூசர் ஐடி கிடச்சிருக்கும். நீங்கள் இமெயில் கொடுத்தீங்கன்னா இமெயிலுக்கு யூசர் ஐடி வந்திருக்கும், மொபைல் கொடுத்துருந்தீங்கன்னா மொபைலுக்கு யூசர் ஐடி வந்திருக்கும். அந்த யூசர் ஐடியை இங்கே போடுங்க. போட்டுட்டு பேன் அப்படிங்கிற இடத்துல உங்களோட பேன் நம்பர் அதை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இமெயில் இப்போ வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இமெயில் கொடுங்க, இல்லை எஸ்எம்எஸ் கொடுங்க. இப்போ நான் இமெயில் கொடுத்துட்டு என்னோடய இமெயில் நான் என்ட்ரு பண்ணிவிட்டு சேம் அதே கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு ரீசெட் கொடுத்தேன் அப்படின்னா புதுசாக பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது நியூ பாஸ்வேர்டு ரீஎன்டர் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டும் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு யூசர் ஐடி எப்படி நம்ம வாங்குறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும், பாஸ்வேர்டு எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் kite.zerodha.com அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நான் மேலே போட்டிருக்கேன் இல்லையா kite.zerodha.com உள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ kite.zerodha.com உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபோன் ஆர் யூசர் ஐடி அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச யூசர் ஐடி போடுங்க. பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா ஜீரோதா கைட் வந்து லாகின் ஆயிரும். நீங்கள் லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப்பில் kite.zerodha.com ப்ரௌசரில் நீங்கள் லாகின் பண்ணும்போது யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் ஆப் கோட் அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு கோடு கேட்கும். இந்த கோடு உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோதா ஆப்பில் இந்த கோடு வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஒன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரௌசரில் லாகின் பண்ணாமல் பிளே ஸ்டோர் இல்லை ஐ ஸ்டோரில் போயிட்டு ஜீரோதா கைட் அப்படிங்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்பில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிருங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப்பில் லாகின்
லாகின் பண்ணுங்க. இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஷோ ஆகும் ஆப் கோடு வந்து உங்களுக்கு எங்கே ஷோ ஆகும் அப்படின்னு. கீழே ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் ஆப் கோடுன்னு இருக்கும். இந்த கோடு பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி 60 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடை வந்து உங்களோட டெஸ்க்டாப்பில் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா ஜீரோதா கைட்டை வந்து நீங்கள் வெப்சைட்லையும் லாகின் பண்ணி. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படுது இல்லை சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.